அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்க 2-3 நாளாக வீடியோ போட முடியல. அம்மாவுக்கு ஒரு 2 வருஷமாக மூச்சு திணறா இருக்குது. என்னன்னு தெரில. முன்னெல்லாம் அந்த 15 வருஷமாக அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சனால அதனால் அந்த மூச்சு திணறு இப்போ 2 வருஷமாக இருக்குது. இது 6 மாதத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆஸ்பத்திரிக்கு வர மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப முடியல. இத்தனைக்கும் அம்மா சுடுதண்ணியில் தான் குளிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன். இருந்தாலும் இந்த மூச்சு திணறு வருது. எல்லாம் வேண்டிக்குங்க. அம்மாவுக்கு இந்த மூச்சு திணறலாம் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கு உங்களெல்லாம் விட்டால் வேறு யாரும் கிடையாது. கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. 2வது என்னென்னா, அம்மா 15 வருஷமாக ஹோட்டலில் இருந்தனால அதுதான் ஒரு லட்சியம். ஒரு ஹோட்டல் வைக்கணும், 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம நல்லபடியாக வரணும்னு ஒரு இது. அது ஒன்று. நான் 5 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்கனாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு எண்ணம். என் மகன் யார்கிட்டையுமே ஒரு கலார்னு பேச மாட்டான், யார்கிட்டையுமே ஒரு இதாக இருக்க மாட்டான், உம்முன்னு இருக்கான், யார்கிட்டையும் ஒரு பழக மாட்டான்ல. அதனால் அவன் ப்ரே பண்ணிக்கிறான், அவனுக்கான ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது மாதிரி அவனுக்கு யாருமே ஒரு ஹெல்ப் பண்ணல காலேஜ் படிக்கிறதுக்கு. அப்பாவெல்லாம் விட்டுட்டு நான் பொம்பளை பிள்ளைங்க, நான் 5 பிள்ளைங்க நான் ஒரு ஆளாக தான் ஹோட்டல் வேலை செஞ்சு வளர்த்தேன். அப்படி இருக்கிறப்போ என் பையன் நன்மைக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்த்து எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நான் என் பையனை கூட்டிகிட்டு நான் வேறு ஊருக்கு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு அவன் பாதி நேரம் வேலை செஞ்சு தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ போடுறது, இந்த ஆடி பாடி போடுறதுலாம் என் மன நிம்மதிக்கு போடுறேன். நான் பட்ட கஷ்டத்தை மறக்கணுனால அதை மனசில் வச்சுக்கணும். நான் இந்த வீடியோ போடுறதுனால 10 லட்சம் வரும், கார் கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இல்லை பெரிய ஆளாக ஆகணும், அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு என்னென்னா, பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு ரைட் பண்ணுங்க. அந்த ஒரு ரைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு இதுதான், ஒரு அன்பு. சரி, நமக்கு ஒரு 5 பிள்ளைங்க தான் இருக்குது, நமக்கு வேறு யாரும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ரைட் பண்ணுறீங்க பார்த்தியா, அந்த ஒரு இதுதான் மனசு நிம்மதி, வேறு ஒன்றும் இல்லை. நான் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணி வீடியோ கேட்டிருந்தேன். என் வாழ்க்கை இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், வேறு ஒன்றும் பெரிய நாங்கள் லட்சாதிபதி இல்லை. நாங்கள் பெரிய இதெல்லாம் லெவல் வீடியோ போகிறதுனால கண்டது கடையே போட்டுக்கிட்டு கொஞ்சம் உங்களை சந்தோஷப்படுறதுக்கோசம் நாங்கள் ஜாலியாக இருக்கிற மாதிரி அப்படி நடிக்கிறோம். உண்மையிலேயே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான். நம்புறவங்க நம்புங்க, பார்க்குறவங்க பாருங்கள், ரைட் பண்ணுங்கள். இதை உண்மைன்னு நினச்சா பார்க்காதவங்க தள்ளி விட்டுட்டு போங்க. அதை பற்றி இல்லை, எனக்கு ஒன்றும் கிடையாது. பார்க்குறவங்களுக்கு தான் நான் இது போட்டேன். அதேமாதிரி கவர்மெண்ட் டாக்டரு, கவர்மெண்ட் நர்ஸு, எவ்வளோ நோயாளி வராங்க. நான்லாம் நேற்றுலாம் வர்றப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே வந்தேன். மூச்சு திணறு அப்படியே ரொம்ப இழுத்துட்டு பயமாக வந்தேன். இப்போ பரவாயில்ல. வந்தோடனே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா 3 ஊசி போட்டாங்க. உடனே ஆவி பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சாங்க. ரொம்ப நல்லா, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சளி, நெஞ்சு சளியாக இருக்குது, வேறு ஒன்றும் முடியாது. அண்ணா கொடான கொடி டாக்டருக்கும் நர்ஸுங்களுக்கும் கொடான கொடி நன்மை. ஏன்னா நிறையா பேர்த்துக்கு நல்லா பார்க்குறாங்க. யாருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிடிக்கும், யாருக்கு அந்த நர்ஸு டாக்டரும் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். வீடியோ போடுவேன் நான்.